தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பல அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்தது. 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி செய்த வந்த நிலை மாறி தற்போது தாவேகா எனும் புதிய கட்சி தான் சந்தித்த முதல் தேர்தலிலே ஆட்சிப்பிடத்தை அலங்கரிக்கும் வரலாற்றில் இடம் பிடித்தது என்பதை யாராலும் மறக்க முடியாது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமாக பதவியேற்றுக் கொண்ட விஜய் அரசின் 30 நாள் சாதனை திட்டத்தின் முன்னோட்டத்தின் சில பதிவுகளை இப்பொழுது பார்ப்போம். கடந்த மே மாதம் 10ஆம் தேதி கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியை அமைத்த புதிய அரசு தனது 30 நாட்களில் மேற்கொண்ட சில முக்கிய நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாக ரீதியான மாற்றங்கள் மக்கள் மத்தியில் பல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அவற்றில் சிலவற்றை இப்பொழுது பார்ப்போம். பதவியேற்ற முதல் நாளிலே 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் என அறிவிப்பு சாமானிய மக்களையும் சந்தோஷப்படுத்தியது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பையும் குழந்தைகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வண்ணமாக பெண்களுக்கான சிறப்பு சிங்க பெண்கள் அதிரடிப்படை எனும் படையை உருவாக்குவேன் என்பதான அறிவிப்பும், தமிழகத்தில் தலைவிரித்தாடும் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்கும் வகையில் அதற்கென தடுப்பு பிரிவு என 3 முக்கிய கோப்புகளில் முதலமைச்சர் தனது கையெழுத்தை இட்டு அதற்கான பணிகளை வேகப்படுத்தியதும் உள்ளபடியே பாராட்டுக்குரியதாகவும் வரவேற்கத்தக்கதும் வகையிலும் இருந்தது. சமூக அக்கறையின் ஒரு பகுதியாக கல்வி நிலையங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் பொதுமக்கள் கூடும் அதிகமான இடங்களில் மக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தி இருந்த சுமார் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அதிரடியாய் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதும், பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் செயல்பாடுகளாய் பல இடங்களில் டாஸ்மாக் கடைகள் மூடுவதற்கான அதிவேக நடவடிக்கைகளை எடுத்ததும் உள்ளபடியே பொதுமக்களால் பாராட்டுக்குரியதாய் அமைந்தது. அரசு ஊழியர்களுக்காக அகவிலப்படியை 2% உயர்த்தி 16 லட்சம் பேருக்கு பயனளித்ததோடு குறு மற்றும் சிறு விவசாயிகளின் நலனில் அக்கறை செலுத்தும் வகையில் குறு விவசாயிகளின் 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் திட்டத்தை தள்ளுபடி செய்ததும் அரசின் மற்றொரு குறிப்பிடத்தக்க முக்கிய நடவடிக்கையாய் பார்க்கப்பட்டது. மத்திய அரசுடனான உறவை பொறுத்தமட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் தலைநகர் டெல்லிக்கு சென்று சந்தித்ததும், அங்கு சந்திப்பின் போது மேகதாது அணை விவகாரம், தமிழக மீனவர்கள் நலன் குறித்தும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான கூடுதல் நிதிகளை பெறுவது தொடர்பாகவும் முதல்வர் எடுத்த அடுத்த நடவடிக்கைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். தலைநகர் டெல்லியில் மத்திய அரசோடு இணக்கமான உறவை வலுப்படுத்த அவர் எடுத்த முயற்சிகள் உள்ளபடியே பாராட்டுக்குரியதாகவும் பார்க்கப்பட்டது. ஊழல் சாம்ராஜ்யத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் கடந்த கால ஊழல்களுக்கு காரணமாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெறும் வார்த்தை அளவிலாக மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, KN நேரு உள்ளிட்டவர் மீதான வழக்கு விசாரணைகளுக்கு உரிய அனுமதி கிடைக்கவும் அதற்காக ஆளுநரின் அனுமதி கோரியதும் அரசியல் வட்டாரத்தில் முக்கிய நகர்வாக காணப்பட்டது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடமளிக்கப்பட்டு சமத்துவ சகோதரத்துவ உறவை மேம்படுத்தும் விதமாகவும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும் முதல்வராகவும் ஏற்கனவே கூட்டணியில் அங்கம் வகிப்பவர்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் வழங்கப்படும் என்று சொன்ன உத்தரவை நடைமுறைப்படுத்தி ஒரு புதிய அதிகார பகிர்வு முறையை தமிழகத்தில் அமுல்படுத்தியது உள்ளபடியே நீண்டகால கனவுகள் கைகூடியதன் அரசியல் பார்வையாளர்களால் பகிரங்கமாய் பாராட்டுக்குரியதாய் அமையப்பட்டது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் தொழில்துறை முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நிறுவனங்களுடன் ஆலோசனைகளும், முக்கிய தொழில் நிறுவனத்தின் அதிபர்களை நேரடியாய் தலைமைச் செயலகத்தில் சந்தித்ததும், அவர்களுடனான புதிய ஒப்பந்தங்களுக்கான அடித்தளங்கள் இடுவதும், புதிய முதலீட்டாளர்களை மேம்படுத்தும் வகையிலும் அதன் மூலமாக தமிழகத்தில் வருவாயை பெருத்து வேலைவாய்ப்பை அதிகரிக்க செய்யும் புதிய முனைப்புகளுக்கான கட்டமைப்புகளுக்கான வேகப் பணிகளை எடுத்ததும் உள்ளபடி பாராட்டுக்குரியது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க புதிய DGP நியமனமும், DGP நியமனத்தை தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் மட்டத்திலான அதிரடி மாற்றங்களை செய்து தமிழகத்தில் ரவுடிகளின் சாம்ராஜ்யத்தின் பட்டியலை எடுக்கப்பட்டு அதிரடியாய் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கைகளில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருந்த நிலைகளை மாற்றி அரசியல் குறுக்கீடுகளும் ஆட்சியாளர்களின் பங்களிப்புகளும் ஏதும் இல்லாமல் அரசு நிர்வாகத்தம் நிர்வாக முறையில் செயல்பட வேண்டும் என்பதான துரித தொலைநோக்கு பார்வையோடு அதிகாரிகளுக்கான முழு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டதன் அதிரடியாய் காவல்துறையில் ரவுடிகளின் பட்டியலில் சுமார் 800க்கும் மேற்பட்ட ரவுடிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டதும் அரசு எடுத்த நடவடிக்கைகளின் பொதுமக்கள் பார்வையில் வரவேற்பையும் பெற்றது. தமிழகத்தில் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் கொடுமைகளை தடுக்கவும் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை துவங்குவதாக அறிவித்திருந்த செய்திகள் நாட்கள் தள்ளிப்போக விழாக்கள் துவங்காமல் தள்ளிப்போனதால் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் உடனடியாய் அந்த விழாவையும் சிறப்பாக அரங்கேற்றி தமிழகத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை துவக்கி வைத்து பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திய முதல்வரின் சிறப்பான செயல்பாடுகளையும் பலரும் பாராட்ட துவங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஒரு மாதத்தில் சுழற்றிவிட்ட பொம்பரத்தின் வேகம் தற்று சுழன்று கொண்டிருக்கிறது வேகமாய் என்றாலும் இந்த வேகம் தொடருமா அல்லது
தொய்வுமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். விளையாட்டுத் துறையில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு த கிராண்ட் மாஸ்டர் பிரகனானந்தாவுக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த எடுத்த அரசின் நடவடிக்கைகளும் ஏஐ மற்றும் ஈவி உற்பத்தி துறைகளில் புதிய முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு பல்வேறு துரித நடவடிக்கை முயற்சிகளை அரசு மேற்கொண்டிருப்பதும் உள்ளபடியே பாராட்டுக்குரியதாகவும் பார்க்கப்படுகிறது.